அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சுரேஷோட நெத்தி வந்து பயங்கரமா வீங்கிட்டு இருக்கு. அதனால ஐஸ் வச்சு அதை கூல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போனா யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா நீ என்னடா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து கேட்கவும், நீங்க வேற மாமா, ஏன் மாமா திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி பேசாதீங்க மாமா, தயவு செஞ்சு விட்டுருங்க, தாங்க முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அமைச்சு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே பொண்டாட்டி கூட சரியா குடும்பம் நடத்த தெரியாதவன்லாம் இப்ப பாரு அடிபட்டே இருக்கான். இப்படிதான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொந்தக்காரங்க கூட தான் பொண்டாட்டி கிட்ட இப்படிதான் உத வாங்கிட்டு வந்து நின்னாங்க. என்னடா தலை வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா மூளை வந்து குழம்பி போச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீயும் ஒழுங்காக போயிட்டு செக் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மாம்மா இவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா ஏதோ தப்பாக சொல்லிட்டு போகிறாங்கடா, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. எப்படி மாமா பெருசாக எடுத்துக்க முடியாமல் இருக்கும், ஐயோ என் மண்டையும் அப்படி தான் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சுரேஷ் வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து தங்கராஜ் வந்து அவர் ஒரு வழியாக சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாக்யராஜ் இருந்துட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணி ஏதோ மண்டையில் அடிபட்டுருச்சமே, எப்படா இருக்கு, நான் வேணா வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அமைதியாக ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சு விட்டுறாங்க. அதுக்கடுத்ததான் இங்கே நடக்கிற விஷயம் அங்கே எப்படி அண்ணனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட வந்து சுரேஷ் வந்து புலம்பிட்டு இருக்கவும், இந்த வீட்டில் ஒரு சோஃபா ஒரு இடம் மாதிரி இருந்தாலுமே உங்கள் அக்கா உடனடியாக உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் அண்ணிக்கோ ஃபோன் பண்ணி விஷயத்த வந்து சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை கூப்பிட்டு, ஆமாம் சுரேஷ்க்கு தலையில் அடிபட்ட விஷயம் எப்படி அந்த வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, டே உனக்காக தான் டீ வச்சேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தியா இது எல்லாமே உங்கள் அக்காவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம ரேவதி இருந்துட்டு மலருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி சொல்லிடுச்சு அண்ணி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி விடு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புற நம்ம பாக்கியராஜை கூப்பிட்டு, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருக்கா, எதுக்காக நீங்கள் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி அடிபட்டுருச்சான்னு சொல்லி கேட்டாங்க, அங்கே தான் உங்கள் மச்சான் இருக்காருன்னு தெரியுதில்ல, அவர் தெரிஞ்சால் ரேவதி என்ன நினைப்பாங்க, அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறான்னு நினைக்க மாட்டாங்க. ஐயையோ இதை நான் மறந்துட்டேனே, எதைத்தான் நீங்கள் யோசிச்சுருக்கீங்க இதை மறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராகவன் கூப்பிட்டு, மருந்து மாத்திரைலாம் தீர்ந்து போகிற கண்டிஷனில் இருக்குது, இதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரிங்கப்பா இப்போவே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், 2 நாளைக்கு இருக்குது, ஆனால் முன்னெச்சரிக்கையாக வாங்கி வச்சுக்கிறதுக்காக தான் உன்னை நான் கேட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கும் அம்மாவுக்கும் நான் ரெகுலர் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரிப்பா என்ன முதல்ல கூட்டிகிட்டு போ, உங்கள் அப்பாவையும் என்னையும் ஒரே முட்டை வந்து செக் பண்ணிவிடு, ஏன்னா பிபி சுகர் எல்லாம் ஹை லெவலில் போயிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் மலர் இருந்துட்டு பாப்பாவோட ஸ்கூலில் மீட்டிங் என்ன கூப்பிட்ருக்காங்க, அதனால் நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போல்லாம் அடிக்கடிக்கும் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, என்னென்னு தெரியலத்த அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ராகவன் இருந்துட்டு பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பெருசாக காதில் போட்டுக்காமல் அமைதியாக வந்துடுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இருங்க நான் போய் புடவை மாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மலரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மதியம் இருந்துட்டு காலேஜ் போகிறதுக்காக கிளம்பி வராங்க. எங்கே சரியாக பேச மாட்டாங்களோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதி வந்து நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்கு லஞ்ச் பேக் பண்ணி தரேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கேன்டீனில் பார்த்துக்கிறேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா, உனக்கும் சுரேஷ்க்கும் ஆரம்பத்துலேருந்தே முதல்ல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அதையும் மீறி உங்களுக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டாங்க, அதை விடாமல் தேவையில்லாமல் மறுபடியும் இவர் என்னென்னமோ பண்ணிட்டாரு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி சுரேஷ் ஒன்றும் கெட்டவன் இல்லை, அவனை நல்ல பாண்டிங்கில் யோசிச்சுப்பாரு, கண்டிப்பாக சுரேஷை உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தியா மாப்பிள்ள, உன் கையில்
வேலை இருக்கு. அவ கையிலயும் வேலை இருக்கு. ரூ. 10 சம்பாரிக்கின்ற திமிர்னால தான் அவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. அந்த வேலைய இல்லாம ஆக்கிடுவோமா? அப்படின்ற மாரி நம்ம தங்கராஜ் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சுரேஷ் இருந்துட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு போறாங்க. மதியம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம் இல்லடா? உங்க மாமா சொல்றத அப்படியே நீ செய்வியா? நானே உங்க மாமா சொல்றத சரியா செய்ய மாட்டேன். யோசிச்சு பார்ப்பேன். ஆனா நீ அது கூட யோசிக்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம மலரும், பாக்கியராஜும் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே சுரேஷும், ரேவதியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.